இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆனால் தனுஷ் எங்கேயுமே நான் வந்து சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. இன்னொன்று வந்து மேடையில் நிஜ வாழ்க்கையில் அவர் வந்து எப்படி இருக்காரோ அல்லது நண்பர்கள்ட்ட பேசும்போது அவர் என்ன ஸ்லாங்கை ஹேண்டில் பண்ணுவாரெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பொது இடங்களுக்கு வரும்போதும் பொது மேடைகளில் பேசும்போதும் இவரை மாதிரி ஒரு நல்ல புள்ள இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தனுஷ் நடந்துப்பார். ஆனால் பாண்டியராஜ் வந்து பத்திரிகையாளர்கள்ட்டே சிவகார்த்திகேயன் குறித்து தன் அதிருப்தியை பலமுறை வெளிப்படுத்தியிருக்காரு. இதே மான் கராத்தே படம் வரும்போது ஹன்சிகாவை சிவகார்த்திகேயன் ஜோடியாக போட்டதே இந்த உலகம் ரொம்ப கரிச்சு கொட்டுச்சு. அப்போ அந்த மேடையிலே சொன்னார், நான் வந்து ஹன்சிகாவோட நடிக்கக்கூடாதா, ஹன்சிகா எனக்கு ஜோடியாக நடிக்கக்கூடாதா, அவங்கள என்ன நான் கல்யாணமாக பண்ணிக்கிட்டேன். சோசியல் மீடியாவில் வந்து அவ்வளவு மீன்ஸு சிவகார்த்திகேயனை வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவர் நினச்சது வேறு, கொட்டுக்காளியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் அந்த வேலையை செஞ்சார். சிவகார்த்திகேயனுடைய கேரக்டர்னு ஒன்று இருக்கும். அது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அவர் அப்படி இப்படின்ட்டு. நம்ம என்ன தான் அவர் ரொம்ப நல்லவருங்கிற ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் பேசிக்கலாக அவர் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி. சிவகார்த்திகேயன் நல்லா வளர்ந்த பிறகு நம்ம கூட இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு, இவ்வளோ தூரம் பழகிருக்கிறாரு, ஒரு கதையை தான் சொல்லுவோமேன்னு ஒரு போயிருக்காரு. உள்ளேயே விடலையா, பேரை கேட்டேன்னு அப்படியே அனுப்பிச்சிருங்க அவர் ரெண்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நபர் தான் சிவகார்த்திகேயன். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். 2 நாளாக பார்த்துருப்பீங்க, சிவகார்த்திகேயன் தனுஷை தான் சொன்னாரா சொல்லலையா அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படியே சொல்லியிருந்தாலும் சொல்லலாமா, அவர் அப்படி பேசலாமா? ஏன்னா வளர்த்து விட்டவர் அவர் தான்ன்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்றத வார்த்தையை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க. உங்கள் கருத்து என்ன சார்? ஆனால் தனுஷ் எங்கேயுமே நான் வந்து சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. இன்னொன்று வந்து மேடையில் நிஜ வாழ்க்கையில் அவர் வந்து எப்படி இருக்காரோ அல்லது நண்பர்கள்ட்ட பேசும்போது அவர் என்ன ஸ்லாங்கை ஹேண்டில் பண்ணுவாரெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பொது இடங்களுக்கு வரும்போதும் பொது மேடைகளில் பேசும்போதும் இவரை மாதிரி ஒரு நல்ல புள்ள இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தனுஷ் நடந்துப்பார். அப்போ எங்கேயுமே வந்து அவர் அப்படி ஒரு வார்த்தையே சொல்லவே இல்லை சிவகார்த்திகேயனை பற்றி. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து சொல்கிறாருன்னா, ஒன்று தனுஷ் பேசுனதை அவர் யார்கிட்டையாவது கேட்டிருக்கணும், இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காராமே அப்படின்னு. அல்லது தனுஷ் பேசாமலே யாராவது நடுவில் ஆதாயம் தேடுவதற்காக பல விஷயங்களை இங்கே வந்து 1க்கு 10 போட்டு கொடுத்துருக்கலாம். சினிமாவில் அது ரொம்ப சகஜம். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருப்பீங்க, அவர் எப்படிலாம் சொன்னார் தெரியுமான்னு வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கும்பலை பக்கத்தில் சிவகார்த்திகேயன் வச்சுருக்காரான்னு தெரில. தனுஷ் சொன்னதாக ஒரு சில விஷயங்களை நம்பியிருக்கலாம். ஆனால் பாண்டியராஜ் வந்து பத்திரிகையாளர்கள்ட்டே சிவகார்த்திகேயன் குறித்து தன் அதிருப்தியை பலமுறை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அப்போ பாண்டியராஜ் வந்து இன்னும் சொல்ல போனால் பாண்டியராஜ் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறவர். அவர் வந்து ஒரு மேடையும் பார்க்க மாட்டார், அல்லது வந்து ஆஃப் த ரெக்கார்டுன்னு பார்க்க மாட்டார், அல்லது பேட்டி எடுக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டார். அவருக்கு மனசில் என்ன தோணுதோ அதை ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு நபர். ஸோ அதனால் அவர் எங்கேயாவது நான் தான் வளர்த்து விட்டேன்னு சொல்லி அது சிவகார்த்திகேயன் காதில் விழுந்து பாண்டியராஜை குறை சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் ஆரம்ப காலத்தில் அவரை வைத்து படம் எடுத்த பல பேர் மீண்டும் எனக்கு டேட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் அவங்கள சீண்டவே மாட்டேங்கிறார். அன்னைக்கு வந்து நம்மளை இவ்வளோ தூரம் ஒரு மேலே கொண்டு வந்தவங்க இவங்க தானே. இதே மான் கராத்தே படம் வரும்போது ஹன்சிகாவை சிவகார்த்திகேயன் ஜோடியாக போட்டதே இந்த உலகம் ரொம்ப கரிச்சு கொட்டுச்சு. அப்போ அந்த மேடையிலே சொன்னார், நான் வந்து ஹன்சிகாவோட நடிக்கக்கூடாதா, ஹன்சிகா எனக்கு ஜோடியாக நடிக்கக்கூடாதா, அவங்கள என்ன நான் கல்யாணமாக பண்ணிக்கிட்டேன், படத்தில் நடிக்க தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புனார். அப்போது அன்னைக்கு அவ்வளோ தூரம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஹன்சிகாவா அப்படின்னு பேசினவங்க தானே. அப்போ இது எல்லாமே சேர்ந்து அவருக்குள்ளே வந்து என்னடா நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு தோணிக்கிட்டே இருந்திருக்கும் போல இருக்குது. அதை வந்து அந்த மேடையில் வெளிப்படுத்திட்டார். உள்ளபடியே இவங்க நோக்கம் என்ன தெரியுமா, இந்த கொட்டுக்காளி நிகழ்ச்சியை பிரபலப்படுத்தணும், அதுக்கு கான்ட்ரவர்சியாக பேசினா தான் ஒர்க் அவுட் ஆகுங்கிற முடிவோடைய இவங்க வந்ததாக நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் சூரி இடம் குடும்பமாக பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் மிஸ்கின் காரி துப்புற மாதிரி பேசுகிறாரு, இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் வந்து இதுவரைக்கும் எந்த மேடையிலையுமே அவர் வந்து கொஞ்சம் வார்த்தைகளை மீற விட்டதே கிடையாது. ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருப்பார், ரொம்ப கவனமாக பேசுவார். பல மேடைகளை பார்த்தவர் ஒரு தொகுப்பாளராக. அவர் வந்து தன்னிலை மறந்து பேசினதை நான் எடுத்துக்க மாட்டேன், பர்பஸாகவே பேசியிருக்காரு. அப்போ இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் போய் சேரணும், ரொம்ப அடிமட்டம் வரைக்கும் போய் சேரணும்.
அப்போ எங்கே அடித்தா இது போய் சேரும்னு தெரிஞ்சு பேசுனதாக தான் நமக்கு தெரியுது. அதனுடைய விளைவை வந்து இப்போ அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஓகே. சோசியல் மீடியாவில் வந்து அவ்வளவு மீம்ஸு சிவகார்த்திகேயனை வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவர் நினச்சது வேறு, கொட்டுக்காளியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் அந்த வேலையை செஞ்சார். ஆனால் அது அப்படியே வேறு மாதிரி மாறி சிவகார்த்திகேயனை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவருடைய அடுத்த படத்துக்கே அது ஒரு சின்ன நெருடலை கொடுக்கும் பாருங்க. ஓகே. அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது தனுஷ் ரசிகர்கள் விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு டீமாக வந்து ஃபார்ம் ஆயிடுவாங்க சார். இப்போ கார்த்திக் சுப்ராஜ்னா அது ஒரு டீம் இருக்கும், அது எப்போவுமே அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அதே மாதிரி தனுஷ்க்கு ஒரு டீம் இருக்குது, அவங்க இந்த இப்போ அனிருத்தார்கள் எல்லாருமே அப்படியே வராங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் ஒரு டீம் அமையவே இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தவங்க அப்படியே போயிடுறாங்க. இப்போ வரைக்கும் சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்ட யாராவது பின்னாடி இருக்கவங்க யாராவது இருக்காங்கன்னு கேட்டால் பாண்டியராஜ்லேருந்து ஆடிராஜ்லேருந்து எல்லாருமே போயிட்டாங்க. என்ன காரணமாக சார்? இல்லை, சிவகார்த்திகேயனுடைய கேரக்டர்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அவர் அப்படி இப்படின்ட்டு. நம்ம என்ன தான் அவர் ரொம்ப நல்லவருங்கிற ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் பேசிக்கலாக அவர் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் ரொம்ப ஆரம்ப காலத்தில் சிவகார்த்திகேயன் வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டைரக்டர்கிட்ட போய் கமிட் ஆகியிருக்காரு. அவருடைய மொத்த சம்பளமே படத்துக்கு 50,000 தான். ஓகே. அப்போ போய் கமிட் ஆகியிருக்காரு. அப்போது அவர் சொல்லுவாராம், சார் வந்து நான் வீட்டில் வந்து இத்தனை பேண்ட் வச்சுருக்கேன், இத்தனை சட்டை வச்சுருக்கேன், நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நான் வந்து தினமும் அதையே போட்டுட்டு ஷூட்டிங் வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க அந்த படத்தை உருவாக்குறதுக்கு உட்காந்து பல நாட்கள் பேசியிருக்காங்க. என்ன காரணத்தினாலே அந்த படம் ஒரு 2 நாளில் நின்று போச்சு. அதுக்கப்புறம் தொடர முடியல. சிவகார்த்திகேயன் நல்லா வளர்ந்த பிறகு நம்ம கூட இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு, இவ்வளோ தூரம் பழகியிருக்கிறாரு, ஒரு கதையை தான் சொல்லுவோமேன்னு ஒரு போயிருக்காரு. உள்ளேயே விடலையா, பேரை கேட்டோன்னு அப்படியே அனுப்பிச்சிருங்க அவருன்றிருக்க. ஸோ அந்த மாதிரி நபர் தான் சிவகார்த்திகேயன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவருக்கு படம் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய ஸ்டேட்டஸ் எங்கேயோ வளர்ந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம், ஆனால் வாங்கினேன் சூழ்நிலை மாறி போச்சு, நீங்கள் இன்னும் பாவம் கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நம்ம படத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், ஒரு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுங்கள், ஒரு 2-3 படம் ஒர்க் பண்ணுங்கள், நம்ம அப்புறம் வேணா ஒரு படம் பண்ணலான்னு நீங்கள் நாசுக்காக சொல்லணும். சினிமாவில் அது கிடையாது. முக்கியமாக சிவகார்த்திகேயன் போன்றவர்கள்ட்ட அது கிடையாது. அவரை வளர்த்து விட்ட பல பேரை அவர் கட்டி விட்டு வந்திருக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதுக்கு ஆர்டி ராஜாலாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்போ ஆர்டி ராஜா வந்து கடன் பேப்பரில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காருங்க. யாருக்காக போடுறாரு? சிவகார்த்திகேயனுக்காக தானே போடுறாரு. எல்லாருமே ஆர்டி ராஜா கடன் கேட்கும்பொழுதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? சிவகார்த்திகேயன் இந்த கடன் அடைச்சிடுவாருன்னு கொடுக்குறாங்க. அப்போது இவர் வந்து ஒரு பக்கம் ரிஸ்க் எடுக்கிறாரு. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிறதோ போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ எல்லாமே வந்து யார் கையெழுத்து போட்டாங்களோ அவங்க தான் செய்யணும். அப்போ அவ்வளவு கஷ்டமும் நாளைக்கு நமக்கு வரும்னு தெரிஞ்சும், அல்லது நம்ம வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, படம் வந்து பெரிய ஹிட் ஆகிடும், நம்ம பல கோடிகள் சம்பாரிச்சிடலான்னு நினைப்பில் கூட அந்த வேலையை அவர் செஞ்சுருக்கலாம். ஆக மொத்தம் ரிஸ்க் எடுத்துருக்கிறார். உங்களுக்காக இப்போ 100 கோடி கடனை ஒரு ஆள் வாங்குறாருன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க்குங்க. இப்போ நீங்கள் நான் நண்பர் தான், எனக்காக ஒரு 100 கோடிக்கு நீங்கள் வந்து ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னா கொடுத்துருவீங்க, ஓடுங்க. அப்போ ஒரு ஆள் செஞ்சார்ல உங்களை. நீங்கள் வளர்ந்த பிறகு இப்போ என்ன கடனில் மாட்டி விட்டான்னு அப்படியே பழி தூக்கி அவர் மேலே போட்டு அவரை கட்டி விட்டு போகிறதுங்கிறது எந்த விதத்தில் சரி? ஓகே. இன்றைக்கி சிவகார்த்திகேயன் நினச்சா அதே ஆர்டி ராஜாவுக்கு ஒரு படம் பண்ணலாம். இன்றைக்கும் ஆர்டி ராஜா வந்து எனக்கு ஒரு படம் பண்ண சொல்லுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை திரும்பி கூட பார்க்காம தான் சிவகார்த்திகேயன் வந்துட்டுருக்காரு. ஸோ அப்போ ஒரு வகையில் உண்மை தானே. ஓகே. இவர் வந்து சொல்கிறாரு, என்ன வளர்த்து விட்டவங்க வந்து வெளியில் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க. கண்டிப்பாக. ஆனால் இவர் அருண்ராஜா காமராஜ், இப்போ இவர் சூரிய அவர்களை இவங்களை வளர்த்து விடுறதுல ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிற என்ன காரணம்? ஏங்க அருண்ராஜா காமராஜ் எல்லாம் அவர் எங்கெங்கே வளர்த்து விட்டார்? எப்போ வளர்த்து விட்டார்? கனா படத்தில் ஒரு வாய்ப்பு. கனா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அருண்ராஜா காமராஜ் எத்தனை தடவை சிவகார்த்திகேயனை பார்க்க போயிருப்பார்? சிவகார்த்திகேயனும் அருண்ராஜா காமராஜும் ஒன்றா படித்தவங்க, 2 பேரும் காலேஜில் ஒன்றா படித்தவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சிவகார்த்திகேயன் வளர்ந்து மலன்னு பெரிய ஆளாக வந்துட்டு இருக்காரு. அப்போ அருண்ராஜா தினம் போய் எனக்கு ஒரு படம் கொடுமாப்பில், நம்ம படம் பண்ணுவோம்னு கேட்டுகிட்டே இருக்கார். ஆனால் சிவகார்த்திகேயன் டேட்டே கொடுக்கல. எப்போ கொடுக்குறாரு தெரியுமா? கபாலி படத்தில் ஒரு பாட்டு ஹிட்டாகி ரஜினியே அவரை வந்து பாராட்டி எங்கே திரும்பினாலும் அருண்ராஜா காமராஜ்னு பேச்சு வந்த பிறகு நீ வா நான் உனக்கு ஒரு படம் தரேன்னு கனா கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை தானே பார்க்குறீங்க. என்னோடு பழகினவர், அவருக்கு இவ்வளோ திறமை இருக்குது, நான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுத்தீங்களா? நான் கிடையாது. இல்லை. அப்போ இதுதான்
ஆனால் கொட்டுக்காளி மேலே ரொம்ப ஆர்வமாகவும் வினோத் ராஜா வந்து ஒரு சந்திப்பிலே நான் வந்து இதாகிட்டேன், உடனே அடுத்து 2 படம் கொடுக்க போகிறேன், இன்னும் 2 இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு சார். அது எப்படி சார் எடுத்து? இல்லை, அது நல்ல விஷயந்தான். ஏன்னா இப்போ ஒரு கூழாங்கல்னு ஒரு படம் வெளியில் தெரியாமலே போயிருக்கும். சிவகார்த்திகேயன்லாம் அதில் வந்து கை கொடுக்கலன்னா அந்த படம் வெளியில் தெரியாமல் போயிருக்கும். அது ஒரு வகையில் வந்து இந்த சினிமா மீது சிவகார்த்திகேயன் வைத்திருக்கிற காதல்னு நம்ம சொல்லலாம், ஒத்துக்கலாம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் வினோத் ராஜுக்கு அவர் ஏன் இப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். ஏன்னா உங்கள் மேடையில் வந்து அவர் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அந்த அவார்டை இதுக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் நோலன் தான் வாங்கியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஆள் ஒருத்தர் மதுரையில் இருக்காரான்னு தெரிஞ்சு நான் உடனே கிட்ட சேர்த்துக்கிட்டேன். அவருக்கு வந்து நானே எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொன்னாங்கிறதெல்லாம் மேடையில் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு வலுவான ரெக்கமெண்டேஷன் இருக்கலாம், இது மாதிரி வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. சார், தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு சில படங்கள் வந்துட்டு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, சில இது வந்து இதுக்கு ஏப்பா கொடுத்தீங்கன்ற மாதிரி இருக்குது. உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, எப்போவுமே அந்த டிவைடட் ஒப்பீனியன் வரும் ஒவ்வொரு முறை அறிவிக்கும் போதும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த முறை வந்து பொன்னியின் செல்வனுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நிஜமாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏன்னா நீண்ட நாள் கனவு அது ஃபஸ்ட் பார்ட் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் பொன்னியின் செல்வன். செகண்ட் பார்ட்டு கொடுத்துருந்தா தான் நம்ம பயந்துருக்கணும். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் இன்னும் பல விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. ரவிவர்மன் வாங்கியிருக்கிறாரு, கேமராமேன், அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருக்காரு. அது நிறைய விருதுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்காக நிஜமாகவே அந்த குழுவுக்கு ஒரு பாராட்ட சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் வேறு யாரும் கொடுத்துருக்காங்க, காந்தாரா படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சிறந்த நடிகராக ரிஷப் ஷெட்டி. ஸோ அதுமாரி நம்ம எதிர்பார்த்த விருதுகள் தான். அப்புறம் KGF 2க்கு கொடுத்துருக்காங்க. அது பிரம்மாண்டம், அது இதெல்லாம் கணக்கில் போட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு ரசிக்கக்கூடிய படமாக தானே இருந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால் குறை ஒன்றும் பெருசாக சொல்வதற்கு கண்டிப்பாக. ஆனால் பாஜகவோட சித்தாந்தம் ஏதாவது இருந்தாலே படத்துக்கு தேசிய விருதுன்ற ஒரு கருத்து இருக்கு சார், உண்மையாது இருக்கலாம். பட் அந்த ஜூரிஸ் தானே அங்கே போகிறவங்க, அவங்க யாருக்காக வாதாடுறாங்க அதை வச்சு தானே விருதே. நிறைய நல்ல படங்கள் கூட வந்திருக்கும். பட் இருந்தாலும் அங்கே அதை எடுத்து வாதிடுவதற்கு ஆட்கள் இல்லாமல் போயிருக்கும். ஸோ அதை எப்போவுமே விருதுகள் வந்து தேசிய விருதுகளை பொறுத்தளவுக்கும் சரி, ஸ்டேட் அவார்டை பொறுத்தளவுக்கும் சரி, முழு நம்பிக்கை அது மேலே வைக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பின்னாடி நடந்திருக்கு, அவ்வளோ. ஓகே. இப்போ கேரள மாநில விருதுகள் வந்து ஆடு ஜீவிதத்துக்கு நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க. பிருத்திவிராஜை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? நிஜமாக அது எதிர்பார்த்தது தானேங்க. அந்த ரிவ்யூஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கும், தேசிய விருது கிடைக்கும்னு எழுதாதவங்க யாராவது இருந்தாங்களா, பேசாதவங்க இருந்தாங்களா? அப்போ அதுவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. நிச்சயமாக அவர் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு கடந்து செத்துருக்கார் அந்த படத்துக்காக அவர். நிச்சயமாக அது நல்ல சரியான முடிவு தான். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.